2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றி வகை சூடியிருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். விஜய் அவர்களுடைய அரசியல் வட்டாரங்கள் குறித்து ஒரு சில தகவல்களானது வெளியாகி இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா எல்லாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியை விஜய் அவர்கள் எடுத்தார். அதாவது தமிழக மக்கள் மாற்றம் வேணும் தமிழகத்துக்கு, விஜய் அவர்கள் நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒட்டுமொத்த தமிழகமே பார்த்திங்கன்னா அவருக்கு வாக்களித்து அவரை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போனாங்க. மக்களுடைய நம்பிக்கையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக விஜயும் பார்த்தீங்கன்னா அரும்பாடுபட்டுருக்காரு. நிறைய முயற்சிகள் செய்துட்ருக்காரு. அவர் நியமித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை அமைச்சர்களுமே அவங்களுடைய துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக ஈடுபாடோடு வேலை செய்துட்ருக்காங்க. ஏனோ தானா நானும் அமைச்சர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காமல் எல்லாருமே கீழே இறங்கி வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை பார்க்கக்கூடிய எதிர்கட்சிக்காரர்களுக்கோ சரி அல்லது மற்ற கட்சிக்காரர்களுக்கோ சரி அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படி தான் விஜய் அவர்கள் நியமித்த ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் மாற்றங்களை செய்துட்ருக்க நிலையில் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் செய்த ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் தான். தொழிலை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு பொருளாதாரம் விரிவடைய ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நம்ம ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை யாருமே அசைச்சு கூட பார்க்க முடியாது. தொழில்துறை சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு நாட்டுக்கு ஒரு பெருமை கிடைச்சிடும். தமிழகத்தை எப்படியாவது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான மாநிலமாக காட்டணும் எல்லாத்து முன்னாடி அப்படின்றது தான் விஜயனுடைய முதற்கட்ட நோக்கமே. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறைக்குமே அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க. நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமே பார்த்திங்கன்னா தொழில் தான். தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் தற்போது செய்திருக்கக்கூடிய செயல் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன அவர் செய்திருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து. அதாவது தமிழகத்துக்கு வர வேண்டிய தொழில் முதலீடுகள் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு புகார் வந்திருக்கு. தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி விரிவாக பேசியிருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது தமிழகத்துக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்காரங்க இந்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆதாரங்களோட சரியான இடத்துல நான் தக்க பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சவாலே விட்டுருக்காங்க. சவால் விடுற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னா, தாவேக்கா அரசு அமைந்து இன்னும் 1 மாதம் தான் ஆகியிருக்கு. 30 நாட்களுக்குள்ளே தொழில் முதலீடுகள் மாநிலத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னும், முந்தைய ஆட்சியில் நடைமுறைகள் சரியாக நடக்காத காரணத்தினால தான் இதெல்லாம் போயிருக்கு அப்படின்னும், அதற்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. திமுகவினுடைய முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க கீர்த்தனா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் அமைச்சராக மாறிட்டேன், மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இனி உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது, இன்னும் நீங்கள் தான் தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்களா, மக்கள் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி ரொம்ப நாள் ஆகுது. தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நடந்திருக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க. மேலும் உங்களுடைய பண்ணையார்த்தனத்தெல்லாம் ஏங்கிட்ட காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சாடி பேசியிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை கண்டிப்பாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா யாரும் அவங்கள வர கிடையாது, தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்கள. நீங்கள் நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காகவே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அதோடு பார்த்திங்கன்னா தமிழகத்தை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்தை $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும் அப்படின்றது தான் இலக்கு. அந்த இலக்கு நிர்ணயித்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் பார்த்திங்கன்னா அதற்கான தொலைநோக்கு பார்வை அறிக்கையை தயார் பண்ணிகிட்ருக்காங்க. விரைவில் புதிய திட்டங்கள் எல்லாமே மக்களுடைய பார்வைக்கு வரும் அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுமே எல்லாத்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. அவ்வளோ வேகமாக செயல்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள தமிழகத்தை ஒரு சிறந்த வளர்ச்சியான பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்திருக்கக்கூடிய மாநிலமாக மாற்றுவாங்க அப்படின்றதில் நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. இந்த நம்பிக்கையை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில கூட்டங்கள் செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதெல்லாம் பெருசு பண்ணிக்காமல் தாவேக்கா அரசும் அவங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்துட்ருக்காங்க. இந்த ஒரு விஷயந்தான் மக்கள் எல்லாத்தையுமே இவங்களை விரும்ப வைக்குது.
ஸோ மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நெறைய முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணமே இதுவா தான் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நெறைய விஷயங்கள் செய்துட்ருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு சில தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, திமுகவுல ரொம்ப நாளா இருந்தவர் வைகோ அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, அவரு தாவேக்காவுக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து 99.9% இருக்கு அப்படின்ற மாரியான தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ வைகோ அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பேசினதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான பரபரப்பு செய்திகள் எல்லாமே வெளியாகி இருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை எல்லாரும் போய் பார்க்கறதும், அவரு போய் எல்லாத்தையும் பார்க்கறதும் பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை. இந்த மரியாதை நிமித்தம் காரணமாக விஜய் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்துட்டு வந்தாரு. ஸோ எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி அப்படின்லாம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள விட பெரியவங்க தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலயும் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். எல்லாத்துக்கும் வந்து மரியாதை கொடுத்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கணும் அப்படின்னு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நினைத்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து அவர் எல்லாருடைய வீட்டுக்கும் போனாரு, ஆஃபீஸ்க்கும் போனாரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது தான் வைகோ வீட்டுக்கு போனது ஒரு மிகப்பெரிய விஷயமா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வைகோவை போய் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி தாங்க ஸ்டாலின் அவர்களையும் போய் அவர் சந்திச்சிருக்காரு. ஸோ அதுக்காக ஸ்டாலினோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ வைகோ அவர்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு மரியாதை நிமித்தமாக போய் பார்த்துட்டு வந்தார். வைகோ வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெளிப்படையாகவே வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதில் வந்து நம்ம யாருமே தலையிடவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம். யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது, அந்த ஓட்டு உரிமை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமை. அதை யாரும் போய் தலையிடவே முடியாது. ஸோ அப்படி தான் அவரும் வந்து நினச்சிருந்திருப்பார். ஸோ நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க, எனக்கு நம்ம கட்சியை தான் ஓட்டு போடணும், நீங்கள் இதுக்கு தான் போட்டாகணும் அப்படின்னு நம்ம யாராலையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை ஏற்றுக்கிட்டாங்க. மாற்றத்தை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக யாராவது புதுசாக வரணும், என்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை தான் விஜய் அவர்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே அவர் வந்து சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னா, அவருக்கு மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதாவது நம்ம நடந்துக்கக்கூடிய நடத்தையும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளும் தான் நம்ம மக்கள் மனசில் என்றைக்கும் வந்து நிலைத்து நிற்க முடியும் அப்படின்றதில் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் செய்துட்ருக்காரு. ஸோ திமுக ஆட்சியில் வந்து எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்கலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களும் நிறைய நலத்திட்டங்கள் வந்து செய்தாங்க, நல்ல விஷயங்களை செய்தாங்க. இருந்தாலுமே கூட மக்களுடைய மனது மாற்றத்தை நோக்கி போயிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த மாற்றத்தை எல்லாருமே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி தாங்க விஜய் அவர்கள் முஸ்லீமுக்கு அலுவலகத்துக்கும் வந்து போயிருந்தார். ஸோ அவங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே இருந்தவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இது வந்து ரொம்ப சாதாரணமான இடம், ரொம்ப சந்து கம்மியாக இருக்கும், இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான், இங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு விஜய் வந்து தடுத்திருக்காங்க. இருந்தாலுமே கூட அவர் பார்த்திங்கன்னா வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் பிடிவாதமாக வந்து சொன்னதுனால, அதுக்காக தான் இரவோட இரவாக அந்த அலுவலகத்தில் வந்து அலங்காரம் பண்ணது, புதுசாக சோஃபா வாங்கி போட்டது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ புதுசாக அவருக்காக வந்து சோஃபா வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் வந்தது. ஸோ சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய இந்த ஒரு பேச்சுக்கு பார்த்திங்கன்னா, காதர் மொஹதீன் ரொம்பவே கலகலப்பான முறையில் வந்து விளக்கம் அளித்திருந்தார். என்னென்னா, அது வந்து புதுசாக வாங்கி போட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் அமரணும் அப்படின்றதுக்காகவே வாடகை சோஃபா தான் நாங்கள் வாங்கி போட்டிருந்தோம், அதை கூட அடுத்த நாள் காலையிலே வந்து வாடகைக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த சம்பவம் தாவேகா தொண்டர்கள் மற்றும் நெட்டிசன்கள் மத்தியில் மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தினது. ஸோ விஜய் வராரு அப்படின்றதுக்காக அங்கே மாற்றின ஒரு பொருளை வச்சு கூட இவ்வளோ தூரம் வந்து பேசியிருக்காங்க, இதை வச்சே ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்படின்றதுக்கு அவர் வந்து சரியான பதில் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அரசியலில் பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய விஷயங்கள் வெளிவந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. அரசியல் வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஆட்சி இப்போ எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.